வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு அழகான ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். அந்த படத்தை பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக இதுக்கு ரிவ்யூ கொடுக்கணும், ரிவ்யூ சொல்லணும், இது நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள. ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் லப்பர் பந்து. அந்த லப்பர் பந்து படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது தமிழரசன் அப்படிங்கிறவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பின்னணியில் நடைபெறும் ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கச்சிதமாக பொருந்தும் அளவுக்கு மிக சிறப்பான அம்சங்களை கலந்து ஒரு விளையாட்டு திரைப்படத்தை மிக அழகாக தத்ரூபமாகவும் இயல்பாகவும் ரசிக்கும்படியாகவும் மிகவும் கச்சிதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட முழு ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த படம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அழகாக அற்புதமாக எடுத்திருக்காரு தமிழரசன் அவர்கள். டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. என்ன அப்படின்னா ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷம் எல்லார பற்றியும் காட்டிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போவாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரியலி சர்ப்ரைஸ். படம் ஆரம்பித்த 5வது செகண்டில் இருந்தே படம் பேர் போட்ட செகண்டில் இருந்தே பார்த்திங்கன்னா படத்தோடைய கதைக்குள்ளே உடனே ஊடுருவி அந்த ஊடுருவல் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட எண்டு கார்டு வரைக்கும் எந்த விதமான சலிப்புத்தன்மையும் இல்லாமல் மிகவும் கச்சிதமாக அழகாக பொருந்தும்படியான காட்சிகளும் இயல்பான காட்சிகளையும் ரசிக்கும் தன்மையான திரைக்கதையில் பட்டாசா செஞ்சிருக்காரு, பட்டாசா இயக்கியிருக்காரு தமிழரசன் அவர்கள். மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமாவில் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அருமையான ஒரு படம். நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல படத்தில் கண்டிப்பாக இந்த லப்பர் பந்து இருக்கும். மிகவும் அழகான கிராமத்துக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை. இந்த கதையோட கரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர்த்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற ஈகோ பிரச்சனையை மையக்கருவாக வச்சு ஒரு 2.5 மணி நேரம் படத்தை அழகாக தத்ரூபமாக ரசிக்கும்படியாக சூப்பராக எடுத்திருக்காரு தமிழரசன் அவர்கள். அட்டகத்தி தினேஷ் அவர்களே மிகப்பெரிய பாராட்டுகள். அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய நடிப்பின் பல பரிமாணங்களை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய படத்தில். ஆனால் இதில் செட்டில்டாக ரொம்ப சூப்பராக அழட்டிக்காமல் தன்னோட பாடி லாங்குவேஜ் மூலியமாக தன்னோட ஐஸோட மூமெண்ட் மூலியமாகவும் பல இடங்களில் டைலாக் பேசாமல் தன்னோட கேரக்டர் உடல் மொழியை பயன்படுத்தி நல்லா தத்ரூபமான அவருடைய நடிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்து ஹரிஷ் கல்யாண் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நடிகர்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே அவருடைய பார்க்கிங் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுலேயும் நல்லா நடிச்சிருந்தார். இந்த படத்துலையும் பெருசாக அழட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு டைரக்டர் ஓரியண்டல் கதைக்குள்ள டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செட்டில்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட லவ் போர்ஷனும் நல்லா இருக்குது, எமோஷன் போர்ஷனும் நல்லா இருக்குது, அவர் விளையாடுற கேம் போர்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு தமிழரசன் அவர்கள். பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் ஒரே ஒரு மெசேஜ் அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவையா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் 80s காலகட்டத்தில் எங்களுக்கு என் லைஃப்பில் விளையாட போகும்போது விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே நாங்களும் பார்த்துருப்போம். அந்த பாலிடிக்ஸை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க லப்பர் பந்துன்னு. அந்த பாலிடிக்ஸில் ஒரு 11ஸ்குள்ளே விளையாடணும் அப்படின்னா அங்கே எவ்வளோ பார்ஷாலிட்டி இருக்கும், அந்த 11ஸ்க்கு வெளியே நிற்கிறவங்களுடைய மன வேதனைகள் எவ்வளோ இருக்கும். இதில் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்க பார்ப்பாங்க, இவனை ஏன் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத நூலிலையாக ரொம்ப அப்பட்டமாக இல்லாமல் ரொம்ப நூலிலையாக மிக அழகாக தமிழரசனை சூப்பராக அதை காட்டியிருக்காரு. யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளாக செட்டில்டாக ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத மிக அழகாக தமிழரசனை அழகாக காட்டியிருக்காரு.
அது ரசிக்கும்படியாக இருக்குது. காதல் காட்சிகள் மிகவும் ரசிக்கும்படியாக இருக்குது. அடுத்து வந்து தினேஷ் அவர்களின் மனைவியாக நடித்திருப்பவர்கள் வந்து மிக அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்க அருமையான கேரக்டர்ஸ், சூப்பராக ஒரு ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் வந்து அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இவங்க 2 பேரை தவிர மித்த எல்லாரும் இருக்கிற கேரக்டர் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கச்சிதமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை வந்து மிக அழகாக ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தினேஷ் கார்த்தி, ஹரிஷ் கல்யாணம் தவிர அவங்க கூட இருக்கிற அந்த கோ ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு மூலிமா தான் இந்த படம் மிக அழகாக வந்திருக்கு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டு சொல்ல தோணலை. ஏன்னா எந்த இடத்துலையும் எனக்கு தோய்வே இல்லை. ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்டில் இசைக்கக்கூடிய இசை பாடல்கள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா பழைய பாடல்களை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி மூலிமா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து காட்டியிருந்தாங்க இல்லைங்களா. அது மாதிரி இல்லாமல் வேறொரு விதமாக விஜயகாந்த் அவர்களை பெருமைப்பட வைக்கும் அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை வந்து அவங்க வந்து செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களில் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகிற அளவுக்கு படத்தில் அங்கங்கே வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு சில பாடல்களையும் ஒரு சில நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. மிகவும் அழகாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காதல் பாடல்கள் இடத்துலையும் காதல் காட்சிகள் இடத்துலையும் பழைய பாடல்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் மிகவும் ரசிக்கும்படியாக இருக்குது. படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் பெருசாக இல்லை. படத்தை நீங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக உங்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை உங்களால் முடிஞ்ச ஃபேமிலியோடு போய் தேட்டரில் போய் பாருங்கள். படம் அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஓகேங்களா? மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.